அன்பும் இரக்கமும் வல்லமையும் மகத்துவம் மகா கிருபையும் தயவையும் கொண்ட பரிசுத்தமான கர்த்தாவே, இந்த அருமையான இன்னொரு பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் ஒவ்வொருவரும் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை துதிக்க, உம்மோடு கதைக்க ஆண்டவரே சுவாமி கொடுத்த இந்த மகத்துவமான கிருபைக்கு நன்றி. இந்த அருமையான நாளிலேயும் கர்த்தாவே, நாம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவனை காணலாம், தேவனோடு பேசலாம், அவர் பேசுகிறதை நாம் கேட்கலாம், உணர முடியும். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே இந்த ஆராதனை முழுமையாக உம்முடைய கரத்திலே தருகிறேன் ராஜா. நீங்கள் தாமே ஆரம்பம் முடியுமாக இருந்து உம்முடைய தெய்வீக கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தயவினாலும் அன்பினாலும் பொறுப்பேற்று ஆரம்பம் முடியுமாக நின்று வழி நடத்தினீராக. கர்த்தாவே, வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் நீங்கள் தாமே தொட்டருளும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளினூடாக பேசியருளும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் தாமே ஆரம்பம் முடியுமாயிருந்து பொறுப்பேற்று காத்து ஆசீர்வதித்து வழி நடத்தினீராக. தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற தேவனுடைய தாசனை உடைய கரத்திலே தருகிறேன் ராஜா. நீங்கள் தாமே தொட்டருள்வீராக, அவரோடு கூட பேசி அருள்வீராக. இந்த ஆராதனையிலே மேடையிலே இருந்து மற்ற இதர ஊழியர்களை செய்கிற அனைவரையும் உடைய கரத்திலே தருகிறேன். இந்த ஆராதனை உமக்கு முழுமையாக ஆசீர்வாதமானதாக அமைய நீரே கிருபை செய்தலும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வாதையும் வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்லது. மறுபடியும் இந்த காலை வேளையிலே கூட ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்கள் கரங்களை தட்டி சந்தோஷமாக பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி என்று பாடுவோம். ஆராதனை சோஸ்திர பலி
கொண்டிருக்கிறபடியால் நன்றி. என்னை காண்பவரே, ஆம் சுவாமி. என்னை காண்பவரே, அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா மக்களா துதிகர மகிமை. பாத்திரராக இருக்கிறேன் சுவாமி. உம்முடைய நாமம் மேன்மையானது, உம்முடைய நாமம் மகத்துவமானது ராஜனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜனே. இந்த காலை வேளையிலே எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதமான கர்த்தராக இருக்கிறீர். நீ சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தராக இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, நீர் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறீர். நீரே ஆரம்பம், நீரே முடிவுமாக இருக்கிறீர் சுவாமி. இந்த காலை வேளை உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி ராஜன். ஆண்டவரே நீர் மேன்மையானவர். எங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்
மாத்திரமே ராஜனே. வருகிற தேவனாக இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தர் பரிசுத்தரே. மாத்திரமே சுவாமி, உமை போல் ஒருவர் இல்ல ராஜனே. அப்பா, அந்த காலை வேளையிலே சுவாமி எங்களுடைய சத்தத்துக்கு நீர் செவி கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறேன். நீ நிகரே இல்லாத தேவனாக இருக்கிறேன். நீ இரக்கமுள்ளவராக இருக்கிறேன். நீர் தயவு நிறைந்தவர், நீர் கிருபை நிறைந்த கர்த்தராக இருக்கிறேன் சுவாமி. இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். என்னுடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும் சுவாமி உம்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் ஆயுள் வரை உம்மை மாத்திரமே நாங்கள் துதிப்போம். உம்மை மாத்திரமே நமஸ்கரிக்கிறோம் சுவாமி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே என்னுடைய குறைகளை நிறைவாக மாற்ற வல்லமுள்ள தேவன் நீங்கள் ஒருவர் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறார்கள் சுவாமி. இந்த வேளையிலே சுவாமியுடைய வேதனைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீ மாற்ற போகிறபடியா நன்றி. எங்களுடைய ஆண்டவரே வியாதிகள் மாறப்படும் உம்முடைய நாமத்தினால் மாத்திரமே ராஜனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சுவாமி, நிகரே இல்லாதவனே.
எப்பொழுதும் நீர் எங்களுக்கு துணையாக வருகிற தேவனாக இருக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜனே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஜீவன் இருக்க மட்டும் உம்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. நீர் அன்பு நிறைந்தவராக இருக்கிறீர் சுவாமி. அப்பா சுவாமி, நீர் எங்களோடு கூட துணையாக இருக்கிறபடியா நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. என் வாழ்க்கையிலே நீ செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக இந்த காலை வழியிலே நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி சுவாமி. நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது.
அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். இனி இன்று நாளில் கர்த்தர் சபைக்கு செய்தியை கொடுக்கும்போது நான் ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு வழிநடத்தின ஒரு பகுதி தான் இந்த பகுதி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிக்க போகிறோம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்தில் கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்தில் கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். நாங்கள் ஜெபம் செய்வோமாக. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த காலை பொழுதிலும் உம்முடைய வார்த்தை கூடாக இந்த இடத்துல வந்திருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீங்கள் பேச வேண்டும்னு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சுவாமி, வார்த்தைக்கு விரோதமாக தடையா இருக்கிற எல்லா விதமான தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்தி போடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு முறை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை பெரிதான ஒரு மாற்றத்தை கொடுக்க வேணும்னு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நல்லது. சபையார் யாவர் அமர்ந்திருக்கவும். இன்றைய நாளில் நான் உங்கள் மத்தியிலே பேச வந்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், மறுமையின் நம்பிக்கை. அதாவது பரலோக நம்பிக்கைன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, மறுமையின் நம்பிக்கையை குறித்து தான் இன்றைய நாள் உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். நாங்கள் வாழ்கிற சமுதாயத்தில் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் பல்வேறுபட்ட மறுமையை குறித்த நம்பிக்கையோடு கூட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, மறுமை சொல்கிறது கடவுள் தான் தீர்மானிக்கிறது, மனுஷனா எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது.
அந்த கடவுள் என்ன தீர்மானம் செய்கிறாரோ அதன்படி தான் எங்களுடைய மறுமை அமைய போகிறதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேருடைய நம்பிக்கை என்ன வந்து இல்லை மறுமைக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும், அதாவது நாங்கள் ஏதாவது தான தர்மங்கள் புண்ணியங்கள் இதுங்களை செஞ்சாதான் எங்களோட மறுமைக்கு அது ஒரு நன்மையான காரியங்களை பெற்றுக் கொடுக்கும். அப்போ அதனால தான் நாங்கள் பார்க்குற சில நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் மறிச்ச பின்பதாக சில மனுஷர்கள் உங்களோட அக்கம் பக்கம் வீட்டில் சமுதாயத்தில் நிறைய அவங்களுக்கு புண்ணியங்களை செய்வாங்க, தான தர்மங்களை செய்வாங்க. அதன் மூலியமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களோட நம்பிக்கை அவங்களுடைய மறுமைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மையாக இருக்கும். ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க, என்னது மறுமை என்று ஒன்றுமே இல்லை, இந்த உலகத்தில் என்ன நாங்கள் வாழ்கிறோமோ அவ்வளோதான், இருக்கிற வரைக்கும் நல்லா ஃபன்னாக இருப்போம், நல்லா ஜொலியாக இருப்போம். வாலிபர்கள் சொல்லுவாங்க இருக்கிற வரைக்கும் செய்வோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். சில பேர் அப்படியான நம்பிக்கையெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மறுமையை குறிச்செல்லாம் கவலை ஒன்றும் இல்லை, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருந்துட்டு போகலாம், அப்படி தான் அவங்களோட வாழ்க்கை. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களா எங்களுடைய மறுமை நம்பிக்கை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பேச இருக்கிறேன். நாங்கள் இந்த வார்த்தையுடைய பின்னணியை பார்த்தோம் சொன்னால், இயேசு கிறிஸ்து அநேக போதனைகளை மனுஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு, பரலோகத்துக்குரிய காரியத்துக்கு அடுத்த அநேக விஷயங்களை இந்த பூமியில் வந்து விசேஷமாக இந்த காரியங்களை சொல்றதுக்கு முன்பதாக இயேசு சுவாமி பரிசேயர்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா பரிசேயர்களுக்கு முழுமையாக இருந்த நம்பிக்கை என்னன்னா வந்து பணம் மேலே ரொம்ப நம்பிக்கை, அவங்களுக்கு பணத்தை தான் நிறைய நேசிச்சாங்க. சில நேரம் அவங்க நினைச்சாங்க நல்ல ஐஸ்வர்யானா பணக்காரனா இல்லாட்டி அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இல்லை, அவன் ஏதோ ஒரு சாபம் போல அவனுக்கு. ஏன்னா ஆசீர்வாதமா நல்ல பணம் இருந்தா தான் அவன் பரிசேயர்கள் நினைச்சாங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா அவங்க ரொம்ப பணத்து மேல நேசிச்சு அன்பு காட்டினால. அப்ப அவங்களோட போதனையை யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல அவங்க கிட்ட வந்தவங்களுக்கு என்ன மாதிரி கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றது முற்றிலும் வித்தியாசமான ஒரு காரியத்தை இயேசு சுவாமி இன்னைக்கு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் எடுக்கிற உதாரணமே என்னது, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான்னு சொல்லிதான் இயேசு சுவாமி ஆரம்பிக்கிறார் ஒரு நபர். இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம், இந்த சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம் சொன்னா லாசரு அதே போல ஐஸ்வர்யம் உள்ள 2 நபர்களை தான் இயேசு சுவாமி இன்னைக்கு காண்பிச்சு கொடுக்குறாரு. ஐஸ்வர்யவான் நல்ல பணக்கார, காசு பணம் இருக்கு, எந்த ஒரு குறையுமே அவனுக்கு இல்லை. ஆனா லாசர் சொல்லுகிறவன் அவன் ஒரு தரித்திரன், அதாவது இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது அவன் ஒரு பிச்சைக்காரன். அவனுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமே இல்லை, இருக்கிற இடமும் இல்லை, சாப்பாடும் இல்லை, வியாதி வேற, இப்படி பிரச்சனைகள் மத்தியில் போற ஒரு மனுஷன் தான் லாசரு. ஆனா இவங்க 2 பேரும் என்ன நடக்குது, இவங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் வருது மரிச்சு போறாங்க, மரணத்துக்குள்ளாக போறாங்க. 2 பேரும் மரணத்துக்குள்ளாக போனோன்னு அதுக்கு பின்பதாக அவங்க சந்திக்கிற 2 வித்தியாசமான இடத்தை குறித்து பைபிள் சொல்லுது. ஒரு நபர் நாங்கள் பார்க்குறோம் ஆபிரகாம் மடிக்கு போகிறத காணக்கூடியதா இருக்கு. இன்னொரு நபர் அவர் பாதாளத்துக்கு போகிறத இன்னைக்கு காண்பிச்சு கொடுக்குறது. ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருக்கிறாரு, லாசரு ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறாரு. இப்போ லாசரு ஆபிரகாம் மடியிலிருந்து தேற்றப்படுகிறாரு, ஆனால் ஐஸ்வர்யவானோ பாதாளத்திலிருந்து வேதனைக்குள்ளாக போறாரு. ஆனால் அந்த இடத்துல இருந்து ஐஸ்வர்யன் கேட்கிறாரு, என்னது எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு. அப்போ அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்ல, இல்லை இந்த இடத்துக்கு உங்கள் இடத்துக்கும் எங்களுக்கு வர முடியாது, ஏன்னா பெரிய ஒரு பிளப்பு இருக்கு, பிரிவினை இருக்கு. அப்போ எங்களுடைய பூமியில எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியும், அவங்கக்கிட்ட லாசரு அனுப்புங்க சொல்லி ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறாரு. அப்போ ஆபிரகாம் இல்லை, அங்கேயும் எங்களுக்கு லாசர் அனுப்ப முடியாது, ஏன்னா பூமியில தேவனுடைய வசனம் இருக்கிறது, அதை அவங்க விசுவாசிக்கட்டும். இப்போ இதுதான் இந்த சம்பவம் நாங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு இந்த சம்பவத்தை மூலியமாக ஆண்டவர் எனக்கு என்ன செய்தியை வைச்சிருக்கிறார், எனக்கு என்னத்தை பேசுகிறார் என்னுடைய வாழ்க்கையில். நாங்கள் பார்க்குறோம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் மட்டும் இந்த 2 பேருடைய வாழ்க்கையை குறித்து இயேசு சுவாமி இன்னைக்கு பேசுறத காணக்கூடியதா இருக்கு. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு நபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவன் ஆசீர்வாதமாய் வாழ்கிறான். ஐஸ்வர்யவான் அவன் சம்பீரமாய் வாழ்ந்து கொண்டான், அதாவது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கஷ்டமும் இல்லை அவனோட வாழ்க்கையில். அதனால அவனோட வாழ்க்கையில் அவன் நினைச்சான், என்னது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை,
கஷ்டம் இல்லை, காசு பணம் எல்லாமே இருக்கு. அதனால என்னது, மறுமையை குறித்த ஒரு எதிர்பார்ப்போ நம்பிக்கை அவனோட வாழ்க்கையில் இருக்கல. அதனால தான் அவன் இருந்த வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில அந்த ஐஸ்வர்யத்துக்குள்ளாக அவன் வாழ்ந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவனோட வாழ்க்கையில மரணத்துக்குள்ளாக போறான். தன் வீட்டு வாசல்லே ஒரு லாசர் இருக்கிறான், சாப்பிட இல்லாம வியாதிப்பட்டு ரோட்ல இருக்கிறான். ஆனால் அவனை குறிச்சு எல்லாம் கவலை இல்லை. இன்னைக்கு நாங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம், நாங்க சொதிச்சு பார்க்கறோங்க வாழ்க்கையில. இன்னைக்கு நாங்க ஒரு நிலைமைக்கு வந்து ஆண்டவர் எங்களை செட்டில் ஆக்கி நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தோன்னு நாங்க சில நேரம் எங்களை மட்டும் பார்த்து கொண்டிருப்போம். சில நேரத்தில் எங்களுடைய குடும்பத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருப்போம். மற்றவங்களுக்கு என்ன நடக்குது, எங்களை சுற்றி இருக்க சமுதாயத்தில் என்ன நடக்குது, மனுஷர்கள் எப்படியாப்பட்ட கஷ்டத்தை போய் கொண்டிருக்காங்க. லாசரை போல சில நேரம் எங்களோட அக்க பக்கத்து வீடுகளில் இருப்பாங்க ஜனங்க. ஏன் எங்களோட சபையில கூட இருக்கலாம், இந்த இடத்துல அமர்ந்து இருக்கலாம். லாசரோ போல சில பிரச்சனைகள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில, வெளியில சொல்ல முடியாத வேதனைகளோடு இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கலாம். அப்ப நாங்க நல்லா இருக்கிறனால சில நேரம் என்னது, எங்களுக்கு மற்றவங்களுடைய வேதனை சில நேரம் விளங்காம போகலாம். ஆனா நாங்க ஜாக்கிரதையா இருக்கு இந்த ஐஸ்வர்யவான் அவனோட வாழ்க்கையில என்னது, தன்னுடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை மாத்திரமே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தான். மறுமையை குறிச்ச ஒரு சிந்தனை இல்லை. தேவன் நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறார். என்னது, நீ ஆசீர்வாதமா இருக்கும்போது மற்றவர்களை சந்தி. பழைய ஏற்பாட்டில் அநேக வார்த்தைகள் இருக்கு, அநேக ஏழைகளை சந்தி. நீதிமொழிகள் ஒரு வார்த்தை இருக்கு, ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏன் ஆண்டவர் விரும்புறாரு, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. அப்ப இந்த மறுமையை குறித்து நம்பிக்கை இல்லாத மனுஷன் என்ன செய்வான், தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பான். தான் ஆசீர்வாதமா இருக்கணும், தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் சிந்திச்சு கொண்டு இருப்பான். மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது குறித்து அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய மறுமையில என்ன நடக்க போகுதுங்கிறத குறித்து அவனுக்கு எந்த ஒரு உறுதித்தன்மையும் இல்லை. லாசருவை பார்க்குறான் அவனோட வாழ்க்கையில. அவன் எப்படி வாழ்கிறான், அவனோட லாசர் என்கிற பேருக்கே அர்த்தம் வந்து தேவன் என் உதவியாளர். பாருங்க பேரே எப்படி இருக்குன்னு, பேரே அற்புதமா இருக்கு, தேவன் என் உதவியாளர். ஆனா எங்க இருக்கிறாரு, பேமெண்ட்ல இருக்கிறாரு, சாப்பிட இல்லை, உதவி இல்லை, வியாதியின் மத்தியில பருக்கள், நாய் வந்து அவனுடைய பருக்களை நக்குறதாக வேதம் சொல்லுகிறது. அப்ப அப்படியாப்பட்ட கஷ்டத்தின் மத்தியிலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவன் அது மத்தியிலையும் அவன் தேவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஐஸ்வர்யவான் அப்படி இல்லை, தன் ஐஸ்வர்யத்தை குறித்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் ஒரு வேதத்தை ஒரு இடத்துல ஒரு ஐஸ்வர்யவான் வந்து இயேசு சுவாமி கிட்ட கேட்டாரு, என்னது, நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு கொள்ள நான் என்ன செய்யணும். இயேசு சுவாமி சொன்னாரு, உனக்கு இருக்கிறதெல்லாம் வித்து தரித்திரருக்கு கூட சொன்னார். அப்படியே தலை குனிஞ்சாரு. அவன் மிகவும் ஐஸ்வர்யனா இருந்தனால அவன் அப்படியே திரும்பி போயிட்டார். நான் சொல்ல வரல ஐஸ்வர்யவான் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு இல்லை. ஐஸ்வர்யம் இருக்கிறவங்களும் தேவனை உண்மையா விசுவாசிச்சு தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி செய்யறவங்க இருக்கிறாங்க. ஐஸ்வர்யவான் போக மாட்டேன்ல நான் சொல்ல வரேன், அதன் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு தான் போகிறதுக்கு ஒரு தடை வரும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அதனால என்ன நடக்குமா, சிலர் விசுவாசத்தை விட்டே போயிட்டுருவாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப நாங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு இடம் என்னது, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எங்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பரிசை போண்டு. அதை நாங்க அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக, அவர் என்ன எங்களுக்கு சொல்றாரோ அந்த காரியத்துக்காக பயன்படுத்துறதுக்காக தான் எங்களுக்கு அதை செய்ய முடியும். இந்த ஐஸ்வர்யவான் அவனுடைய வாழ்க்கையில அப்படியாக அவன் செய்யவில்லை. அவனுடைய மறுமையை குறித்து அவன் சிந்திச்சு பார்க்கல, அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு. நன்மைகளை மட்டும் தான் அனுபவிச்சான், எந்த ஒரு தீமையும் அவன் அனுபவிக்கல அவன் வாழ்க்கையில. லாசர் அப்படி இல்லை, அவன் வாழ்க்கையில நன்மைகளை அவன் அனுபவிக்கவில்லை. ஏன்னா ஆபிரகாம் சொல்றாரு, தீமைகளை தான் அவன் அனுபவித்தான், தீமைகளை தான் அவன் அனுபவித்தான் அவன் வாழ்க்கையில. சில நேரம் இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம், லாசருவை போல உங்களோட வாழ்க்கையில சில தீமைகளை மாத்திரம் உங்களோட வாழ்க்கை அனுபவிச்சு கொண்டிருக்கான். வேதனைகள், என்னுடைய வாழ்க்கையில வேதனைகள், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, கஷ்டங்கள், போராட்டங்கள். ஏன் இந்த வாழ்க்கை? சில நேரம் நீங்க யோசிச்சு பார்க்கலாம். எங்களோட வாழ்க்கை நாங்கள் சிந்திச்சு பார்க்கறதுக்கு இந்த முன்மாதிரியே லாசர் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள் மத்தியில போனாலும் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய மறுமை அது அற்புதமாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இனி இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம்,
லாசருடைய வாழ்க்கையும் இந்த ஐஸ்வரனுடைய வாழ்க்கையும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. என்னன்னா நாங்கள் பார்க்குற 22 வசனத்தை சொல்லுது, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானோ மரித்து அடக்க பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமை அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். நாங்கள் பார்க்குறோம் 2 பேரும் மறிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு லாசருவை மாத்திரம் எப்படி அவர் அந்த இடத்துக்கு போறாரு? தேவ தூதர்களால அவர் ஆபிரகாமுடைய மடிக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கடைசி தருணம் என்ன நடக்க போகுது? மரணத்துக்கு பின்பதான் என்ன நடக்க போகுது? இயேசு சுவாமி தெளிவா ஒரு காரியம் சொல்ற, என்னது? எங்களுடைய ஆத்மா அது போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு தூதர்களை அனுப்புவார். அதை குறித்து ஒன்று வரி பண்ண தேவையில்லை, என்ன நடக்க போகுதுன்னு. சரியா? ஆண்டவர் கொண்டு போக வேண்டிய சேர்க்க வேண்டிய இடத்த சேர்த்துருவார் மறுமையில். ஆனா இந்த இடத்துல ஐஸ்வர்யை பார்க்குற அவனுடைய வாழ்க்கையில பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தேவனை விசுவாசிக்கிற நிமித்தமாக பாடுகளுக்குள்ளாக போகும்போது நாங்கள் மறந்து போகக்கூடாது, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது. அதுதான் தேவன் எங்களுக்கு வச்சிருக்க மறுமையில் ஆண்டவர் எங்களுக்கு வச்சிருக்க ஆசீர்வாதங்கள், நன்மைகள். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஆண்டவர் கொடுக்க முடியாம இல்லை. நான் சொல்றேன், எங்களுக்கு உறுதியாக ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. மறுமையில் ஆண்டவர் எங்களுக்கு அளவற்ற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த இடத்த நாங்கள் பார்க்கிறோம், இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில இந்த பூமியில எல்லா ஆசீர்வாதத்தை அனுபவிச்சான், எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? இப்ப வேதனையான ஒரு இடத்துக்கு போயிட்டான், வேதனையான ஒரு இடத்துக்கு போயிட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு இடம் என்னது? என்னுடைய கடைசி மரணத்துக்கு பின்பதாக என்னுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க போகிறது? வேதம் போதிக்கிற சத்தியம் என்னது? ஒன்று பாதாளம், ஒன்று பரலோகம். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய இருக்கிற நம்பிக்கை என்ன? இல்ல, அதுக்கு 3வது ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து நாங்க எப்படியாவது செய்ய வேண்டியது செஞ்சு அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பலாம். இல்ல, எங்களுக்கு கிறிஸ்தவர்களா எங்களுக்கு அப்படி ஒண்ணுமே செஞ்சு அனுப்ப முடியாது. எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவா இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில நான் மரணத்துக்கு பின்பதாக பரலோக ராஜ்யம் செல்வது நிச்சயம். ஆமென். சிலர் மட்டும்தான் ஆமென் சொல்றாங்க, கை கூட தூக்கப்படுது இல்லை. டவுட் இருக்கான்னு தெரியா? நான் கையை தூக்கி சொல்லுவோமா ஆமென்? இப்பொழுதுதான் சில கரங்களை காண்கிறேன். நாங்க சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்க ரட்சிப்பு அது நிரந்தரமான மறுமைக்கு போகத்தக்கதான கிருபையை பெற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல அமர்ந்திருக்கீங்க ஆண்டுடைய பிள்ளையாக. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி என்னன்னா, இந்த லாசருவை போல நீங்க ஆண்டவரை முழு மனதோடு விசுவாசித்து பாடுகள் மத்தியிலே, சில போராட்டங்கள் மத்தியிலே, சில நிந்தனைகள் அவமானங்கள் மத்தியிலே போனாலும் ஆண்டவர் நிரந்தரமாய் வைத்திருக்கிற அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளாக போகிறதுக்கு அது ஒரு தடை அல்ல. பூமிக்குரிய வாழ்க்கை எப்படி பாடுகளா இருக்கலாம், ஆனா எங்களுடைய மறுமைக்குரிய வாழ்க்கை அது ஆசீர்வாதமாய் அமையும். இந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில பூமியில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், ஆனா மறுமையில வேதனை அனுபவிக்கிறான். ஞாபகம் வச்சு கொள்ள இருக்கு, நான் ஆண்டுடைய பிள்ளைகளாக பாதாளம் என்பது வேதனைக்குரிய இடம். அந்த இடத்துக்கு நாங்க தற்செயலா கூட போயிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு இடம். ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு நாங்க பார்க்கறது ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன், அவன் வேதனைப்படுகிறான். அவன் சொல்றான் 24 வசனத்துல, அப்பொழுது அவன் தகப்பனாகி ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசருவை அவனுடைய விரலின் நுனியில தண்ணீரை தேய்த்து என் நாவை குளிர பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க, இந்த வெயில் காலத்துல நாங்க வெளியில போயிட்டு வரும்போது என்ன செய்வோம்? நல்லா தண்ணி குடிப்போம். ஏன்னா இப்ப கொஞ்சம் தண்ணி குடிக்க தோணுது. தண்ணி குடிச்சவன என்ன தோணும் எங்களுக்கு? தாகம் தீர்க்கப்படும். ஆனா பாதாளத்துல தண்ணி கேட்டாலும் கிடைக்காது. சரியா? பாதாளத்துல போயிட்டு அவர் கேட்கிறாரு, ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாரு. என்ன ரிக்வெஸ்ட்னா எனக்கு
லாசருவை ஒரு விரல்ல கொஞ்சம் போட்டு அந்த ஒரு டொட் தண்ணி வரும், அது கொஞ்சம் நாக்கில் வைக்க முடியுமான்னு. ஏன்னா அவ்வளவுக்கு பாதாளம் சொல்லுகிறது ஒரு வேதனையும் ஒரு துன்பத்தின் எல்லாம் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கிறது. குடிக்கிறதுக்கு அவன் தண்ணி கேட்கிறாரு, ஆனா அவருக்கு கொடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அவருடைய வீட்டு வாசலே லாசர் இருந்தாரு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. அவருடைய மேசையிலேருந்து விழுகிற சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஆசையா இருந்தாரு, ஆனா அது கூட அவருக்கு கிடைக்கல. ஆனா இப்ப இவருக்கு பாதாளத்துல என்ன கிடைக்குது? தண்ணி கொஞ்சம் கேட்கிறார், ஆனா தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நாதியுமே இல்லை. ஆபிரகாம் கிட்ட கேட்கிறார், அவர் விண்ணப்பிச்சு கேட்கிறார், எனக்கு ஒரு தண்ணி கிடைக்கும். இல்லை, பாதாளத்துல தண்ணியெல்லாம் கிடைக்காது. நெருப்பும் அக்கினியும் கந்தகமான இடம். அன்பான தேவ ஜனங்களே, பாவத்தோடு நாங்கள் விளையாண்டு கொண்டு இருப்போமானால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார், என்னுடைய அக்கிரமத்தை மன்னித்து விட்டார், ரத்தம் சிந்தி என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய சபையில் அவருடைய பிள்ளையாக என்னை வச்சிருக்கிறாரு. நான் அவருடைய பிள்ளையாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கேன். எனக்கு ஒரு பரலோக நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறாரு. ஆனா நான் அந்த எல்லா நம்பிக்கையை பெற்றிருக்க நான் இந்த உலகத்தில் இருக்கிற அற்பமான சில பாவ சந்தோஷங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை இடமளிச்சு நான் அதுகளை என்னுடைய வாழ்க்கையை நான் செஞ்சு கொண்டு இருப்போமானால், மறந்து போகாதீங்க, என் வாழ்க்கையில எந்த நேரத்தில் என்னுடைய மரணம் நெருங்கும் என்று ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடம். மனிதனுடைய வாழ்க்கை எங்க எப்படி நாங்க மரணக்குள்ளாக போக போறோம்னு எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களா நாங்க என்ன செய்யறோம்? எங்களுடைய வாழ்க்கையில் சில நேரம் சில இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் அவங்க அனுபவிக்கிற சில பாவமான சந்தோஷங்களை நாங்கள் அவங்களோட சேர்ந்து சில நேரம் அனுபவிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா தேவன் எச்சரிக்கிறாரு, என்னது? இந்த உலகத்துக்குரிய நன்மைகள், உலகத்துக்குரிய இருக்கிற பாவ சந்தோஷங்கள், உலகத்துக்குரிய இருக்கிற ஆசீர்வாதங்கள் அது நிலையற்றது, அது நிலையற்றது. அது நிமித்தமாக எங்களுக்கு அந்த மறுமை நம்பிக்கை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆண்டவர் இலக்க கொடுத்திருக்காரு, எங்களுக்கு ஒரு நாங்க போக வேண்டிய பயணத்தை ஆண்டவர் எங்களுக்கு காண்பிச்சு கொடுத்திருக்காரு. அதை நோக்கி நாங்க போக இருக்கு. பவுல் சொல்றாரு, நான் என்னுடைய ஓட்டத்தை முடிச்சிட்டேன், என் இலக்க நிறைவு செஞ்சிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், கர்த்தர் எனக்காக ஆயத்த பண்ண நீதியின் கிரீடத்தை எனக்கு அவர் கொடுப்பாரு. சாக முன்பதாக அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் அங்கதான் போக போறேன். தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில இந்த லாசரு அவனுடைய வாழ்க்கையில அவன் பெற்றுக்கொண்டது போல அந்த மறுமையின் வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியிலே சில அர்ப்பணிப்புகளை, சில தேவனுடைய வார்த்தைக்கு அடிப்படையான சத்தியத்துக்குள்ளாக வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில போராட்டமா இருக்கலாம், கஷ்டங்களா இருக்கலாம், வேதனைகள் கண்ணீர்கள் அனுபவிக்கலாம். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். நீங்க இந்த இடத்துல இந்த காலைவேளை நீங்க வந்திருக்கலாம். சில நேரம் குடும்பத்துல பிரச்சனை நிமித்தமாக, போராட்டத்தின் நிமித்தமாக, வேலை செய்ய போனா வேலை தோட்டத்திலையும் வேதனை கஷ்டம், குடும்பத்துல உறவுகள்ல பார்த்தா அங்கேயும் பிரச்சனை கஷ்டம், வீட்டுல பார்த்தா பக்கத்து வீட்டுல இருக்க அங்கேயும் பிரச்சனை. இப்படியாப்பட்ட பல்வேறுபட்ட போராட்டங்கள் வேதனைகள் மத்தியில சில நேரம் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த காலைவேளை அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களை தேற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுடைய வேதனை கஷ்டம், உங்களுடைய முடியாத தன்மை உங்களுடைய சில நேரம் குடும்பத்தில் இருக்க நபர்களுக்கு விளங்காம இருக்கலாம், உங்களுடைய பக்கத்துல அமர்ந்து இருக்க நபருக்கு விளங்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு விளங்குறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு நித்தியமான ஒரு இளைப்பாறுதலை அவர் வைத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாக தேவன் எங்களை அழைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மறுமைக்குள்ளான வாழ்க்கைக்கு போகிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இருக்கிறார். நாங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த லாசரு அவனுடைய வாழ்க்கையில அவன் தேற்றப்படுகிறான் தேவனுடைய சமூகத்தில். இந்த 23ஆம் வசனம் சொல்லப்படுகிற அந்த பாதாளம் என்கிற இடம், அது வேதாகம வல்லுநர் சொல்றாங்க ஏதிஸ் சொல்லி, அதாவது பழைய ஏற்பாடின் படி மரிச்சவங்க அவங்க அந்த ஏதிஸுக்கு தான் போனாங்க. அதாவது நீதிமான்கள் ஒரு பக்கமும் அநீதியா செயற்பட்டவங்க ஒரு பக்கமும் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு பார்க்க முடியும். ஐஸ்வர்யவான் லாசருவை ஆபிரகாமை பார்த்தாரு, ஆனா அவங்களோட உறவாட முடியல அவங்களுக்கு. இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர்த்தெழுந்த பின்பதாக அவர் இந்த இடத்தை மாற்றி இப்பொழுது பரதேசி வச்சிருக்கிறாரு. இப்ப எங்களுக்கு போறதுக்கு இருக்கிற இடம் அங்கதான் நாங்க போவோம். இப்ப இங்க போக மாட்டோம். நாங்க எங்களுக்கு பரதேசிக்கு போகக்கூடிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த சிலுவையில் இருக்கிற திருடன் சொன்னா, நீ இன்னைக்கு என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய்.
இயேசு சுவாமி சொன்னார். அந்த இடத்துக்கு போக மாட்டேன், நீ என்னோட கூட இருப்ப. அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அப்ப இந்த இடத்த நாங்க பார்க்கிறோம். இந்த ஐஸ்வர்யவான் அவனோட வாழ்க்கையில முதலாவது நான் சொன்ன அவனுக்கு ஒரு தண்ணி கேட்கறதுக்கு கேட்டான். இப்ப ரெண்டாவது ஒரு விண்ணப்பத்தை அவன் கேட்கிறான். என்னது? அவன் சொல்றான் 27 வசனத்தை நாங்க பார்க்கிறோம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களுக்கு வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு அவன் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ள இருக்கு. பாதாளத்திலிருந்து நாங்கள் என்னத்தான் ஜெப விண்ணப்பம் செஞ்சாலும் கேட்கப்படாது. அந்த ரிக்வெஸ்டுக்கெல்லாம் பதில் இல்லை. அதுதான் பாதாளம் சொல்றது. தேவனுடைய சமூகமோ தேவனுடைய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இடம். இவர் விளங்குது. இவருக்கு என்னது? நான் வந்துட்டு அந்த வேதனை இடத்துக்கு எனக்கு சரி, நான் அனுபவிக்கிறேன். ஆனா எனக்கு 5 பேர் இருக்கிறான் இன்னும் பூமியில. இன்னும் அவங்க சாகல. 5 பேர் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்க போகுது? அவங்களும் நான் வாழ்ந்த மாதிரி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க செத்து போனா அவங்களும் வரப்போறது இந்த வேதனையான இடத்துக்கு. இந்த பாதாளத்துல இருந்து தன் சகோதரனை குறித்து யோசிக்கிறான். இன்னைக்கு நாங்க யோசிக்கிறோமா எங்களோட சகோதரர்களை குறித்து? நாங்க இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு எங்களுக்கு தெரியும். மறுமையை குறித்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கீங்க. இயேசு எனக்கு பரலோக வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிச்சு கொள்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்க அமர்ந்திருக்கீங்க. ஆனா உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய உறவில் இருக்கிறவர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாறுங்க. மச்சான் இப்படி இருக்கு, ஐயோ வாலிபர்கள் பழகுவோம், அப்படி பொக்கையில பழகுவாங்க. ஆனா ஆண்டரை பத்தி சொல்றதுக்கு வெக்கம். அவங்க என்ன சொல்லுவான்னு தெரியா? ஒரு நாளைக்கு அவன் பாதாளத்தை வேதனைப்படும் போது பார்க்கும்போது உங்களுக்கு இன்பமா இருக்குமா? உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உங்களோட அயலகத்தில் இருக்கிறவங்களை குறித்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவங்களோட வாழ்க்கையை குறித்து. இவங்களுடைய சகோதரனை குறித்து வேதனைப்படுறான். ஏன்னா அவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இது ரொம்ப வேதனையான இடம், இது என்னோட போகட்டும். அவனுக்கு தப்ப முடியல, ஆனா அவனோட சகோதரனை குறித்து சிந்திக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் நாங்க தேவனுடைய சுவிசேஷம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறார். மறுமைக்கு போகக்கூடிய ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த உலகத்தில் இருக்க மனுஷர்கள் தான தர்மங்களை செய்து புண்ணியங்களை செய்து நல்ல காரியங்களை செஞ்சு தான் அந்த இடத்துக்கு போக முடியும் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அது போக முடியாது. சத்தியம் தெரிஞ்ச நீங்களும் நானும் தான் என்ன செய்ய இருக்கு, அவங்களுக்கு சொல்ல இருக்கு, அந்த வழியை காண்பிக்க இருக்கு. இதுதான் வழி, இந்த வழியில போங்க. ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்வாங்க, ரிஜெக்ட் பண்றவங்க எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, புறக்கணிக்கிறவங்களை எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்றுக்கொள்றவங்க இருக்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. உங்களுடைய சத்தியத்தை நீங்க அவங்களுக்கு சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்வாங்க, விசுவாசிப்பாங்க. இன்னைக்கு நாங்கள் தீர்மானம் எடுக்க இருக்கு, இந்த ஐஸ்வர்யவானுக்குள்ளாக இருந்த அந்த இருதயம், என்னுடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்படணும், அவங்க மனம் மாறணும். அவன் சொல்றான் என்னது, லாசரு அனுப்புங்க, அப்பொழுது என்னது அவங்க மனம் திரும்புவாங்க, அவங்க மனம் திரும்புவாங்க சொல்லி சொல்றான். ஆனா ஆபிரகாம் சொல்றாரு என்னது, முடியாது. பூமியில நல்ல இந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். பூமியில நாங்க பார்க்கிறோம் 31 வசனம் சொல்லுது, அதற்கு அவன், அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிகளும் செவி கொடா விட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனால் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இந்த பூமியில என்ன இருக்கிறது, என்ன இருக்கிறது? அன்பான தேவ ஜனங்களே, எல்லாரும் கையை தூக்கி காண்பீங்க. என்ன இருக்கு இந்த பூமியில? கையை உயர்த்தி காண்பீங்க. போன் இருந்தால் அவங்களுக்கு காட்ட முடியாது, பைபிள் இருந்தால் காட்டுங்க. பைபிள் சில பேர்கிட்ட பைபிள் மட்டும் தான் காண்று, போனை காட்டாதீங்க. ரைட், ஓகே. பூமியில என்ன இருக்கா? என்ன இருக்கு பூமியில? வார்த்தை இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. மோசையும் தீர்க்கதரிசியும் இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நியாய பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே ஆண்டவர் அளவில்லாமல் கொடுத்திருக்கார் அந்த பூமிக்கு. இந்த சத்தியத்தை இந்த பூமியில இருக்கிற மனுஷர்கள் செவி கொடுக்க, இந்த சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்தா அவங்களுக்கு முடியும் மறுமைக்கு போகிறதுக்கு. ஆபிரகாம் சொல்றாரு, ஒரு ஆள் உயிர் தெளிந்து அற்புதம் நடந்து போயிட்டு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. சில பேருக்கு என்னதான் அற்புதம் நடந்தாலும் நம்ப மாட்டாங்க. மாத்தலையில் நாங்கள் போயிட்டு ஊழியம் செய்யும் போது நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு. ஆனா தேவனை விசுவாசிக்கல, அவங்க தேவனை விசுவாசிக்கல. அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க நாங்க ஊழியம் செஞ்சதுல,
நிறைய அற்புதம் நடந்திருக்கு. ஆனா தேவனை விசுவாசிக்கல. அதுல சில பேர் மட்டும்தான் தேவனை விசுவாசிச்சாங்க. அவங்களுக்கு தான் சத்தியத்தை நான் கற்றுக் கொடுத்தோம். அந்த சத்தியத்துக்குள்ள வாழ்றவங்க உறுதியா நிலைச்சு இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அற்புதம் பின்னுக்க போறவங்க அப்படியே போயிட்டுருவாங்க. அவங்களுக்கு நிலைச்சு நிற்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உறுதியான அஸ்திபாரம் இல்லை. இந்த பூமியில சுவிசேஷம் இருக்கிறது. மறுமைக்கு போகத்தக்கதான செய்தியை கொடுக்கிறது சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை கேட்கிற ஒவ்வொரு மனுஷனும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. என்னது? என்னுடைய வாழ்க்கையில நான் இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகரை அறிஞ்சு கொண்டா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதான் நான் அந்த மறுமைக்கு போக முடியும். அந்த மறுமைக்குரிய இடத்துக்கு போறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே வழி, சத்தியமும் ஜீவனும் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரணத்தை ஜெயித்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பாதாளத்தின் திறவுகோல்களை உடைய கர்த்தராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு முடியும் பாதாளத்தின் வாசல்களை மூட தக்கதான வல்லமை அவருக்கு இருக்கிறது. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஆனால் அவர் விரும்புகிறது என்னது? இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கிறது போல இந்த தேசத்தில் இருக்கிற அநேக பாவத்தில் வாழ்கிற ஜனங்கள், இன்னும் ரட்சிப்பை பெறாத ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து அமரணுங்கிறது தான் இயேசு கிறிஸ்துவோடைய ஒரே இறுதியமாக இருக்கிறது. அதற்காகத்தான் அவர் என்ன செஞ்சாரு? இந்த பூமியில மனுஷர்கள் மூலியமாக வந்த நிந்தனைகளை அவர் சகிச்சு கொண்டாரு, வேதனைகளை அனுபவிச்சாரு, அவமானப்படுத்தினாங்க இயேசு சுவாமியை. சிலுவை மரணம் போகும்போது, அந்த பாடுகளுக்குள்ளாக போகும்போது இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பட்ட வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அதை வார்த்தையினாலே எங்களுக்கு சொல்லி விவரிக்கவே முடியாது. அப்படியாப்பட்ட வேதனைகளை, கஷ்டங்களை எங்களுக்காக அனுபவிச்சாரு. எதற்காக இதெல்லாம் செஞ்சாரு? நாங்க எல்லாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, இந்த தற்காலிகமான கூடார வாழ்க்கையை விட்டு அந்த மறுமையில பரலோக ராஜ்யத்துல அவருடைய சமூகத்துல நித்திய காலமாக அவரோட வாழணுங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு, அந்த ஒரு நோக்கத்தோடு கூட தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சார். அவர்னால தான் இன்னைக்கு எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. வேற எதுனால இல்லை. நான் நல்லவனாலேயோ, என் குடும்பத்தில் எங்கள் அம்மா அப்பா நல்லவனாலேயோ, இல்லாட்டி நான் சர்ச்சுக்கு வரேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதனாலயா? இல்லை. நான் ஊழியம் செய்கிற ஆண்டவருக்காக அதனாலயா? இல்லை. இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் எப்போ நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் மனம் திரும்பி என் பாவங்கள்லாம் அறிக்கை செஞ்சனோ அன்னைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மறுமை நம்பிக்கை எனக்கு கிடைச்சது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு அந்த நம்பிக்கைக்குள்ள நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அதனால மரணத்தை குறித்த ஒரு பயம் எங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்கும் ஜீவனுக்கும் அவர் அதிகாரியா இருக்கிறார், சர்வவல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை எப்ப எங்க முடிய போகுதுன்னு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் மரிப்பவர்கள் அவர்கள் அவருடைய வருகையில உயிர் தெழுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கைக்கு முடிவு இல்லை. அவங்க நித்திய காலமாய் தேவனோடு கூட வாழ அழைக்கப்பட்டவர்கள். அதனால் இந்த செய்தியோடு கூட நாங்கள் முன்னோக்கி செல்ல போகிறோம். மறந்து போகாதீங்க. எங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டது போல இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை எப்படியாப்பட்ட சிந்தனையோடு கூட எப்படியாப்பட்ட காரியங்கள் நான் செஞ்சு கொண்டிருக்கேன், அதை குறித்து நான் சிந்திச்சு பார்க்க இருக்கு. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தேற்றுதலை கொடுக்கிற ஒரு இடத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது என்னைக்குமே எங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின ஒரு இடமா இருக்கிறது. அந்த இடத்துல எங்களை அவர் தேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே போல தேவனுடைய சுவிசேஷ வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு பகிர்வர்களாகவும் நாங்கள் மாறும்போது மறுமைக்கான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்க முடியும். அதனால இந்த வார்த்தையின் அடிப்படையாக எங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின் படி இந்த ஐஸ்வர்யனுடைய வாழ்க்கையில், இந்த லாசருடைய வாழ்க்கையில கர்த்தர் எங்கள் உள்ளத்தில் பேசின காரியங்களுக்குள்ளாக நாங்கள் மனம் திரும்பி தேவனுடைய வசனத்தின் படி எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாங்கள் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது மறுமையை குறிச்சதான ஒரு சந்தேகங்கள் குழப்பத்தோடு இந்த இடத்துல நீங்க இருப்பீங்களானா கர்த்தர் அந்த சந்தேகங்கள் குழப்பங்கள் உங்களை விடுதலையாக்கி அந்த மறுமையை குறித்த உறுதியான நம்பிக்கையோடு கூட இந்த ஆலயத்தை விட்டு போகிறது கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போறார். அதனால் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். சபையாக நமஸ்கார குழுவினருக்கு நாங்கள் பாடல் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். அது ஆராதிக்க முன்பதாக சற்று நேரம் நீங்கள் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
உடைய வாழ்க்கை எப்படியாக போய்கொண்டிருக்கிறது? இன்னைக்கு கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு ஜனமாக இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்தி இன்னைக்கு இவ்வளோ நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு மற்றவர்களோடு பகிர்ந்து வாழத்தக்கதாக அநேகருக்கு நன்மை செய்கிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கை மூலியமாக எத்தனை பேர் நன்மைகளை அனுபவிக்கிறாங்க? எத்தனை பேர் ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கிறாங்க? எத்தனை பேருக்கு நீங்கள் உதவி செய்கிற ஒரு பாத்திரமாக இருக்கிறீங்க? சற்று சிந்திச்சு பாருங்க. நீங்கள் ஒரு லாசருவாக இந்த இடத்துல வந்திருக்கீங்களா? மன வேதனையோடு கூட, மன புண்களோடு கூட, மன காயங்களோடு கூட, மன கிளேசங்களோடு கூட நீங்கள் வந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். இந்த காலை வேளையில் தேற்றுகிற ஆவியானவர் இந்த மத்தியில் கிரிகை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் இருக்க எல்லா மனப்புண்களை, அந்த வேதனைகளை இப்பொழுது அவருடைய சமூகத்தை நீங்கள் ஊற்றி விடுங்க. அண்ணால போல ஊற்றி விடுங்க. கர்த்தர் உங்களை குணமாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை குணமாக்குற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதே போல அந்த அழியும் ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரத்தோடு கூட, ஒரு தாகத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்க. ஆண்டவரே, என்னுடைய சகோதரர்கள் இன்னும் இருக்காங்கப்பா, என்னுடைய உறவுகள் இன்னும் இருக்காங்கப்பா. கர்த்தாவே, உண்மை அறியாம மறுமையை குறித்து ஒரு ஆண்டவரே எந்த நம்பிக்கையும் இல்லாம வாழுகிற ஒரு குழுவினர் இருக்கிறாங்கப்பா. இந்த கர்த்தாவே சுவாமி, அவர்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் ஆண்டவரே? இந்த வேதனையான இடத்துக்கு போகாதபடி அவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு நான் சத்தியத்தை பேச போகிறேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சற்று நேரம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கார். இந்த வார்த்தை கூடாக நீங்க என்ன அர்ப்பணிப்பை செய்றீங்களோ அதை தேவன் பார்த்து கொண்டிருக்கார். அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறார். உடைய வாழ்க்கையில அவருக்கு முழுமையான இடத்தை கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சபையாக நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரை. உயிரோடு எழுந்தவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவர் ஆராதிங்க விடுதலையோடு கூட. அவர் ஜீவனின் அதிபதியா இருக்கிறார். தேவன் இயேசு சுவாமி. உம்மை ஆராதனை செய்கிறோம் இயேசுவே. முழு இதயத்தோடு சொல்லுவோம், மரணத்தை ஜெயித்தவரே. பாதாளத்தின் வாசலை மூடின தேவன்.
ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. நீர் பெரியவர் சுவாமி, நீர் மரணத்தை ஜெயித்த தேவன் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வெறும் ஒரு கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே அப்பா ஏதோ நம்பிக்கையற்ற ஒரு தெய்வத்துக்கு அல்ல ஆண்டவரே நமஸ்காரம் செலுத்துகிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி மரணத்தை விட்டு உயிர் தெழுந்த தேவனை ஆராதிக்கிற கூட்டம் அப்பா ஆண்டவரே. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகத்தின் வாழ்க்கை ஆண்டவரே தற்காலிகமானது, ஆனால் மறுமையில் நீர் எங்களுக்கு வைத்திருக்க வாழ்க்கை நிச்சயமான வாழ்க்கை சுவாமி. சத்துருவாலே அதை எங்களுக்கு பறித்தெடுக்க முடியாத ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை ஆண்டவரே நித்திய காலமாக அந்த நம்பிக்கைக்குள்ளாக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் இந்த பூமியில வாழ்கிற பாக்கியத்தை சாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எந்த ஒரு கர்த்தாவே அதை குறிச்ச ஒரு கலக்கமோ சந்தேகங்களோ குழப்பங்களோ சாத்தானுடைய பொய்களுக்கோ உடைய பிள்ளைகளுடைய சிந்தனையில் கிரிகை செய்ய இடமில்லாதபடி உறுதியான நம்பிக்கையோடு கூட நான் தேவனுடைய பிள்ளை, நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவருடைய ராஜ்யத்திலே நிரந்தரமாய் ஆளுகை செய்கிறவன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் அவரோடு கூட பாடுகளை அனுபவித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆளுகை செய்யத்தக்கதாக ராஜ்யத்திலே கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில விசேஷமா நாங்க ஒரு காரியத்துக்காக நாங்க ஜெபிக்க போகிறோம். சுகவீனத்தோடு நீங்க இந்த இடத்துல வந்திருப்பீங்களானா உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு பாரத்தை கொடுக்கிறார். தயவு செய்து நீங்க சரீரத்துல ஏதாவது சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இந்த இடத்துல நீங்க வந்திருப்பீங்க, ஆனா நீங்க வாங்க முன்னாடி, உங்களுக்காக நாங்க ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை சுகப்படுத்த போகிறார். ஆமென் ஹalleluya. இனி இந்த வேளையில சரீரத்தை பலவீனத்தோடு கூட வியாதியோடு நீங்க இந்த இடத்துல வந்திருப்பீர்களானா தயவு செய்து முன்னாடி வாங்க. நீங்க மற்றவர்களை குறித்து சிந்திக்க வேணாம், முன்னாடி வாங்க. கர்த்தர் உங்களை தொட போறார், சுகப்படுத்த போகிறார். இயேசு சுவாமி சொல்றாரு, என் தழும்புகளினாலே நீங்கள் குணமாகிறீர்கள், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹalleluya. உன்னை குணமாக்குற கர்த்தராய் நான் இருக்கிறேன். இந்த காலை வேளையில உங்களை சுகமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படி உங்களுடைய சரீரத்தில் வியாதிகள் இருக்குமானால் தயவு செய்து முன்னாடி வாங்க, உங்களுக்காக ஜெபிக்க போறோம். வாங்க முன்னாடி வாங்க, பயப்பட வேணாம், வெக்கப்பட வேணாம். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார், அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. முன்னாடி வாங்க. இந்த காலை வேளையில உங்களுடைய விடுதலை, உங்களுடைய சுகம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாப்பா. எல்லா சாத்தானுடைய கட்டுகள் வியாதியின் கட்டுகளை முறிக்கிற தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கீங்க. இப்பொழுது உடைய சுகம் அளிக்கும் வல்லமை உடைய பிள்ளைகளுக்குள்ளாக இறங்கட்டும், இறங்கட்டும் இப்பொழுது. ஷிகேரியா தீராபாலா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஓரி காரியா தீராபாலா ஷிகேரியா தீரா. இப்பொழுது உடைய அபிஷேகம் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். எல்லா வியாதியின் கட்டுகள் உடையப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. நாடி நரம்புகள் பலவீனங்கள் அகற்று போவதாக, நரம்பு தளர்ச்சிகள் அகற்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே.
ஏசப்பா என் நம்பிக்கை எல்லாமே ஓ ராஜா எல்லாமே முடிந்தது என்றாலும் வாழ்க்கையில் எல்லாம் நம்பிக்கை இழந்தாலும் சுவாமி ஆண்டவர் எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான்ப்பா. எங்களுடைய நம்பிக்கை நங்கூரம் நீங்க அப்பா. நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களை யாருமே அசைக்க முடியாதப்பா. கர்த்தாவே நாங்கள் உண்மை மனப்பூர்வமாய் நம்புகிறப்பா. வாய்களை திறந்து சொல்லுங்க ஆண்டவரே நான் உங்களை தான் நம்புறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்க பணத்தையோ பொருளையோ சொத்தையோ சுகத்தையோ அல்லப்பா, எனக்கு நீங்க மட்டும் போது சுவாமி. உங்களுடைய அன்பு மட்டும் போது ராஜா. உங்களை மட்டும் நான் நம்பி வாழுறேன் இந்த உலகத்துல சுவாமி. என்னுடைய வாழ்க்கையில முடிவு எப்படி இருக்குமோன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களுடைய சமூகத்துக்கு வருவேன்ப்பா ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துல வந்து நித்திய காலமா உங்களோடு வாழ போறேன் ஆண்டவரே. அந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்திருக்கீங்கப்பா, அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. நான் ஒரு நம்பிக்கையோடு வாழுகிற தேவனுடைய பிள்ளை ராஜா. எதுக்குமே கலங்கி போக மாட்டேன் ஆண்டவரே, எதுக்குமே கலங்கி போக மாட்டேன் சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தால் நிந்தனைகள் வந்தாலும் சுவாமி கர்த்தாவே உம்மை விட்டு பிரியாமல் உம்மை பற்றி பிடித்து கொண்டு உமக்குள்ளாக உறுதியாக வாழத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு தருவீரார். சபையை நீங்க பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி. இந்த காலை வேளையில சுவாமி உடைய பிள்ளைகள் என்னென்ன வேதனையோடு கண்ணீரோடு போராட்டங்கள் மத்தியில் இந்த இடத்துல வந்தார்கள் என்றதை நீர் அறிந்திருக்கிறது சுவாமி. கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு புதிய ஒரு பலத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. அவங்களுடைய வியாதிகளுக்கு மேலாக நீர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தர் நீங்க சுவாமி அவங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்பையும் கொடுத்து இந்த இடத்துல புறப்பட்டு போகத்தக்கதான கிருபையை கொடுத்ததுக்காக நன்றி. அதே போல சுவாமியானவர் நம்பிக்கை இல்லாம இந்த தேசத்துல வாழ்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு சுவாமி நம்பிக்கையை கொடுக்கிற பாத்திரங்களாக இவங்களை வணங்கப்பா. இந்த இடத்துல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த தைரியத்தை உற்சாகத்தை கொடுங்கப்பா. பாதாளத்துல வேதனை மத்தியில போகிற மனுஷர்களை கொடுத்து ஆண்டவர் ஒரு பாரத்தோடு கூட செயற்படத்தக்கதான கிருபையை கொடுங்கப்பா பிதாவே சுவாமி. வாழுகிற இந்த கொஞ்ச கால சுவாமி உமக்காக கொழுந்து விட்டு எரிகிற ஒரு பாத்திரமாய் மாற்றுங்க சுவாமி. உடைய சத்திய சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு தேசத்துக்கு போகத்தக்கதான அந்த பலத்தை கொடுங்க, அந்த கிருபையை கொடுங்கப்பா. எல்லா வெக்கங்களை பயங்களை எடுத்து போடுங்க, சாத்தானுடைய எல்லா பயமுறுத்தல்களை எடுத்து போடுங்கப்பா. இன்றைய நாள்ல உடைய பிள்ளைகளுக்கு புதிய ஒரு அபிஷேகத்தை பலத்தை கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. உடைய திருக்கருத்துக்கீழாக சபையை அர்ப்பணிச்சு ஜெபிக்கிறேன். கர்த்தர் பேசின ஒவ்வொரு உள்ளங்களுக்காக நன்றி, பலப்படுத்தின ஒவ்வொரு உள்ளங்களுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நீங்க எங்களுக்குள்ளாக அனல் விட்டு கர்த்தாவே இந்த வார்த்தை கூடாக கொழுந்து விட்டு எரியத்தக்கதான கிருபை கொடுக்கணும்னு ஜெபிக்கிறேன். சபையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பேற்று வழி நடத்துங்க.
உடைய அன்பின் கருத்தைக்கீழாக வருகிற கிழமை முழுவதும் உடைய பிள்ளைகள் செய்கிற கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லா தோல்விகள் அகன்று போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி உண்டாவதாக சுவாமி. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பேற்று வழி நடத்துங்க. உடைய அன்பின் கருத்துக்கீழாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி எங்களுக்காக எல்லா மரண வேதனைகளை அனுபவித்து ஆண்டவரே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து திரும்ப இந்த உலகத்துக்கு வர இருக்கிற ராஜாதி ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் யாவரும் சொல்லுவோமாக, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.